தேரிழந்தூர் அர்-ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹில் முவஃபிகில் முஈன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் ஸாதிகில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமிddin. அம்மா பஅத். فقد قال الله تعالى في محكم تنزيله وفرقانه المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا. قال نبينا محمد صلى الله عليه وسلم: كلكم راع وكلكم مسؤول عن رعيته أو كما قال النبي صلى الله عليه وسلم. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் உச்சரித்து என் உரையை துவக்கம் செய்கிறேன். உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனையே சேரட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அருட்கொடையாய் வந்துதித்த அண்ணல் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபுஉ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், அவுலியாக்கள், இமாம்கள், குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய மேலும் வரவிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும், அனைவர் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் தகுதியான சகோதரர்களே, ஜமாஅத்தார்களே, அல்லாஹ்வின் பேருபகாரம் மீண்டும் ஒரு முறை அவனது இல்லத்தில் அமைதியாக நிதானமாக அமர்ந்து அவனது உத்தரவுகளையும் பெருமானாரின் உபதேசங்களையும் பேசக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்திருக்கிறான். பேசுகின்ற கேட்கின்ற விஷயங்களின் பிரகாரம் நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்ப உபதேசமாக எனக்கும் உங்களுக்கும் கூறி, நாம் இந்த வார ஜும்ஆவிலே ஷாபான் மாதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த நல்ல அமல்கள் குறித்தும், ரமலானுக்கு முந்தைய மாதமான இந்த ஷாபானில் நாம் செய்ய வேண்டிய 3 வகையான முன்னேற்பாடுகளை குறித்தும் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஷாபான் மாதத்தின் முதல் ஜும்ஆ இன்றைக்கு பிறை 1. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திற்கு அடுத்து ஷாபான் மாதத்தில்தான் அதிகமாக நோன்பு வைத்திருக்கிறார்கள், அதிகமாக இரவு நேரங்களில் தொழுதிருக்கிறார்கள் என்பதெல்லாம் நபிமொழிகளில் நமக்கு கிடைக்கிற தகவல்கள். ரமலானுக்கு முன்பு முஸ்லீமாக இருப்பவர்கள் ரமலானில் நிறைய அமல்கள் செய்வதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளக்கூடிய மாதமாக இந்த ஷாபான் மாதத்தை நமக்கு அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறான். சஹாபாக்களை குறித்து வரலாறுகளில் இப்படி ஒரு தகவல் கிடைக்கிறது. ரமலான் வருவதற்கு 6 மாதங்கள் முன்பே ரமலானில் எப்படி அமல்கள் செய்வது, தேவையில்லாத வேலைகளை, சிரமங்களை, வேலை பளுவை எப்படி அதற்கு முன்பே குறைத்து கொள்வது என்று நபி தோழர்கள் திட்டமிட்டு கொள்வார்கள். ரமலானில் தேவையற்ற வேலைகளோ அல்லது பயணங்களோ வைத்து கொள்ள மாட்டார்கள் என்று நம்மால் சஹாபாக்களின் வாழ்க்கையிலிருந்து தகவல் தெரிந்து கொள்ள முடிகிறது. அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய பிரபலமான நபிமொழி ஒன்று: குல்லுக்கும் ராயின், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகள் குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொல்கிறார்கள். இந்த நபிமொழிக்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஹத்தீஸ்கள் முஃமினாக வாழக்கூடிய ஒவ்வொருவருக்குமே அல்லாஹ் பல வகையான பொறுப்புகளை வழங்கியிருக்கிறான்.
குடும்பஸ்தனாக இருந்தால் குடும்ப தலைவர் என்கிற பொறுப்பு, ஆசிரியராக இருந்தால் மாணவர்களுக்கு பொறுப்புதாரி, ஜமாஅத்தின் தலைவராக இருந்தால் அந்த மஹல்லாவிற்கே அவர் பொறுப்புதாரி, ஒரு மாநிலத்திற்கே நிர்வகிக்கக்கூடிய அதிகாரம் தரப்பட்டிருந்தால் அவர் அந்த மாநிலத்திற்காக வேண்டிய என்ன செய்தார் என்பது குறித்து விசாரிக்கப்படும், அவர் அதற்கு பொறுப்புதாரி. இப்படி பொறுப்புகள் பல வகைப்படுகின்றன. எல்லோரும் பொறுப்புதாரிகள், எல்லோரும் விசாரிக்கப்படுவீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த நபிமொழி அதிகமாக எதை குறிக்கிறது என்றால், நாம் எல்லோரும் குடும்பஸ்தர்களாக இருக்கிறோம். குடும்ப தலைவருக்கு மட்டும் பொறுப்புகள் இல்லை, குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கு கூட பொறுப்பு இருக்கிறது. அவர்களுக்குள்ள பொறுப்பு என்ன? பெற்றோர்களின் பெரியவர்களின் பேச்சை கேட்டு நடப்பது. பெண்களுக்கு பொறுப்பு இருக்கின்றன. தன் கணவன் சொல்லக்கூடிய நியாயமான விஷயங்களை செயல்படுத்துவது, கணவன் இல்லாத நேரங்களில் அவனது மானத்தை குடும்பத்தை காப்பாற்றுவது, இது மனைவிக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு. இப்படி எல்லோருக்குமே பொறுப்பு இருக்கிறது. ஒரு குடும்பமாக சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை முஸ்லிம் லட்சியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். திருக்குர்ஆனில் மேலே நாம் ஓதிய வசனத்தில் அல்லாஹ் அதை கூறுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு, என்னை நேசம் கொண்ட விசுவாசிகளே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நரகத்திலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு உபதேசிக்கிறான். எனவே முஃமினுக்கு அவன் மட்டும் சொர்க்கத்திற்கு செல்வதென்பது இலக்கல்ல, லட்சியம் அல்ல. அவன் குடும்பத்தோடு சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதுதான் முஃமினுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இலக்கு. இது நடைமுறை விஷயத்திலும் சாத்தியம் இல்லாத ஒன்று. ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர், என்னுடைய மனைவி எப்படி போனால் என்ன, என்னுடைய குழந்தைகள் எப்படி போனால் என்ன, என் பேச்சை கேட்க மறுக்கிறார்கள், நானாவது தொழுது நல்ல முறையில் இருந்து சொர்க்கத்திற்கு சென்று கொள்கிறேன் என்று ஒரு மனிதன் திட்டமிட முடியாது. ஏனென்றால் பலர் வழிகட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒருவர் மட்டும் நேர்வழியில் பயணிப்பது என்பது ஆகாத காரியம். பலர் அமல்கள் இல்லாமல் இருக்கிற போது ஒருவர் மட்டும் நான் நல்ல அமல்கள் புரிந்து விடுவேன் என்று அவர் சொல்வது அது ஆகாத விஷயம். நாள் படப்பட இவரும் அவர்களைப் போல மாறிவிடுவார். ஒரு கட்டுக்கோப்பான, ஒரு நிதானமான வெற்றி பயணத்திற்கு தேவையானது நம் உடன் இருப்பவர்களும் நம்முடைய கருத்தில் பயணிக்க வேண்டும், நாம் சொல்கிற விதத்தில் நடக்க வேண்டும், அவர்கள் சொல்கிற விதத்தில் நாம் நடக்க வேண்டும். எப்பொழுது இந்த யூனிட்டி இருக்கிறதோ, எப்பொழுது இந்த ஒன்றுபட்டு நடக்குதல் இருக்கிறதோ, அப்போதுதான் அந்த காரியம் மிக சுலபமாக முடியும். ஒரு கம்பெனி நடத்துபவர்களுக்கு கூட இது மிக சுலபமாக விளங்கக்கூடிய விஷயம். மேனேஜர் ஒன்று சொல்கிறார், கீழே வேலை செய்கிறவங்கெல்லாம் அவர் சொல்கிறதுக்கு மாற்றமாக நடக்கிறாங்க, அல்லது அவர் சொல்கிறத விட குறைவாக அமல்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி உருப்படாது. ஒரு குடும்ப தலைவர் இருக்கிறார், அவர் சொல்லுகிற பிரகாரம் அவருடைய குடும்பத்தார்கள் பேச்சை கேட்க வேண்டும். நல்லதாக இருக்கிற போது, தீமையாக இருந்தால் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல உபதேசங்களை வழங்குகிற போது, நேர்வழியை காட்டி தருகிற போது, அந்த பாதையில் பயணிப்பது அந்த குடும்பத்தாருக்கு அழகு. அதுதான் குடும்பத்தாரை வெற்றிகரமானவர்களாக மாற்றும். தலைவர் சொல்றார், அவருடைய மனைவியோ பிள்ளைகளோ கேட்கல அப்படின்னா அந்த குடும்பம் உருப்பட வாய்ப்பில்லை. அல்லது அவர் சொல்றது முழுசா கேட்கல, பாதி கேட்குறாங்க அப்படின்னா முழுமையான வெற்றி கிடைக்காது, பாதி அளவிற்கு வெற்றி கிடைக்கும். இது எல்லா இடங்களிலும் பொருந்தும், ஜமாத்திலும் பொருந்தும். ஜமாத்திற்கு ஒரு தலைவர் இருக்கிறார், இப்படி இப்படி செய்ய போகிறேன் என்று சொல்கிறார். அந்த மக்கள் அவரை ஆமோதித்து ஒத்துழைப்பு வழங்கினால் அந்த மஹல்லா முன்னேறும். ஒத்துழைப்பு வழங்கவில்லை அல்லது ஒத்துழைப்பில் குறைவு வைக்கிறார்கள் என்றால் நாம் எதிர்பார்க்கிற அளவிற்கான முன்னேற்றத்தை பெற முடியாது. எனவே குடும்பத்தோடு சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ்வும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் விரும்புகிறார்கள் என்கிற போதே நாம் குடும்பமே சேர்ந்து ஈமானில் பலமானவர்களாக, அமல்களில்
திடகாத்திரமானவர்களாக இருந்தால்தான் சொர்க்கத்திற்கு குடும்பத்தோடு செல்லுதல் என்பது கனவாக மட்டும் இருந்து விடாமல் நனவாகவும் மாறும். எனவே குடும்பத்தோடு நாம் செல்வதற்கு செய்ய வேண்டிய 3 காரியங்கள் இருக்கிறது. முதலாவது, நம்முடைய ஈமானை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். இரண்டாவது, நம்முடைய குழந்தைகள் சந்ததிகளுடைய ஈமானை பலப்படுத்த வேண்டும். மூன்றாவது, நமது பொருளாதாரத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். சென்ற வாரமும் இது குறித்து பேசியிருக்கிறோம். ரமலான் வருவதை முன்னிட்டு தான் தொடர்ந்து அமல்கள் மீதான ஆர்வத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்கிற வகையில் நாம் குறிப்பெடுத்து தொடர்ந்து அதை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய அமல்களை நாம் ருசிகரமானதாக மாற்றுவது முதல் கடமை. தொழுகிறோம், நீண்ட காலம் தொழுபவர்களும் இருக்கிறோம், சமீப காலத்தில் தொழுகை எடுத்தவர்களும் இருக்கிறோம். தொழுகையாளிகளை பார்க்கிற போதே ஒரு முகமலர்ச்சி, ஒரு புத்துணர்வு ஏற்படுகிறது. நம்முடைய தொழுகை நமக்கு திருப்திகரமானதாக இருக்கிறதா என்பதை நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். பெரும்பாலான நேரங்களில் வருகிறோம், தொழுகிறோம், கடமை முடிகிறது, அந்த நெகிழ்வோடு மகிழ்ச்சியோடு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்திவிட்டு எத்தனையோ பேர் தொழுகை இல்லாமல் இருக்கிறார்கள், என்னை தொழுவதற்கு உன்னுடைய இல்லத்திற்கு அழைத்தாயே என்ற திருப்தியோடு நாம் சென்று விடுகிறோம். ஆனால் தொழுகைக்கான முழு சுவையையும் நாம் அறிவதே இல்லை. தொழுகைக்கான முழு சுவை எப்படி இருக்கும் என்று நாம் அறிந்திருந்தால் நமக்கு கிடைக்கிற ருசி, நமக்கு கிடைக்கிற சாதாரண இன்பம் அது ரொம்ப கம்மி தான், அடுத்தடுத்த நிலைமைக்கு போகணும் அப்படிங்கிறதுல நமக்கு கவனம் வரும். உதாரணத்திற்கு நான் சொல்லுகிறேன், சிறந்த பிரியாணி ஒருவர் சாப்பிட்டு அதனுடைய ருசியை அறிந்தவர் வேறெங்காவது சாப்பிடுகிற போது பிரியாணிக்கான ருசி இல்லை என்றால் உடனே கண்டுபிடித்து விட முடியும். அங்கே சாப்பிட்ட மாதிரி இல்லை, ஹைதராபாதி மாதிரி இல்லை, ஆம்பூர் பிரியாணி மாதிரி இல்லை, அல்லது எங்கள் ஊர் சேலம் மாதிரி இல்லை, நம்ம உடனே அது தரம் பிரிச்சுடுவோம். இது சுவை கம்மியாக தான் இருக்குது, எங்கள் ஊர்லலாம் எப்படி ஆக்குவோம் தெரியுமா அப்படின்னு நம்ம பேசுவோம். இது சாதாரணமாக மனிதனின் நாவில் நடனமாடுகிற சுவையை வைத்து அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிற்றறிவு. இது எல்லா விஷயங்களுக்கும் பொருந்தும். ஒரு விஷயத்தில் முழுமையான இன்பத்தை அறிந்து விட்டவன் அடுத்த முறை அதை கிடைக்காத போது அறிவதற்கு தாமதம் ஏற்படாது, உடனே தெரிஞ்சு போயிடும். நம்முடைய அமல்களில் நாம் ருசி கண்டிருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்கிறோம். நான் தொழுகிற தொழுகையில் எனக்கு இன்பம் இருக்கிறதா? சஹாபாக்கள் தொழுதார்கள், குஷூ என்கிற உள்ளச்சம் அதிகமானது. சஹாபாக்கள் தொழுதார்கள், பெரும்பாவங்களை விட்டு அவர்கள் வெளியே வந்தார்கள். சஹாபாக்கள் தொழுதார்கள், உள்ளத்தில் சிக்கி கொண்டிருக்கிற பிரச்சனைகளிலிருந்து அவர்களுக்கு தெளிவு கிடைத்தது. சஹாபாக்கள் தொழுதார்கள், குடும்பத்திலே இருந்த மனமுறிவுகள் எல்லாம், சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்தது என்றெல்லாம் வரலாற்றில் பார்க்கிறோம். இன்றைக்காவது நாம் தொழுது முடித்து விட்ட பிறகு, இன்றைக்கு நான் தொழுதேன், என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை அல்லாஹ் தஆலா நீக்கியது எனக்கு கண்ணாடி போல் தெரிகிறது என்று சொல்லி இருக்கிறோமா? நினைத்து பார்த்திருக்கிறோமா? அப்படிப்பட்ட தொழுகையாக மாற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? குறைந்தபட்சம் நாம் செய்ய வேண்டிய 2 காரியங்கள். தொழுகையை அங்குலமாக என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், என்ன ஓத வேண்டும், ஓதுவதின் அர்த்தம் என்ன என்பதையெல்லாம் தெரிந்து நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டுகிறோம், அதனுடைய அர்த்தம் நமக்கு தெரியும். ஆனால் தொழுகைக்காக கையை உயர்த்துகிற போதே 2 கைகளையும் நாம் இப்படி காது வரை கொண்டு செல்வதன் தத்துவத்தை சூஃபியாக்கள் சொல்லுகிறார்கள். என்னுடைய உலகம் சார்ந்த எல்லா விஷயங்களையும் தூக்கி எனக்கு பின்னால் நான் போட்டு விட்டேன். அல்லாஹ்வே, உனக்கு முன்னால் நான் வந்து நிற்கிறேன், உன்னிடத்தில் என்னை சரணடைய செய்கிறேன் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு தொழுகைக்குள் செல்வதுதான் கைகளை உயர்த்துவதற்கான தத்துவம் என்று பெரியார்கள் சொல்லுகிறார்கள். என்றைக்காவது நாம் இப்படி நினைத்து பார்த்திருக்கிறோமா? தொழுகைக்கு உள்ளே நுழைவதற்கு முன்பே இந்த தத்துவ அடிப்படையில் எனக்கு எந்த ஞாபகமும் வரக்கூடாது. குடும்பத்தார் ஞாபகம், கடை ஞாபகம், பிரச்சனைகள் ஞாபகம், கடன் ஞாபகம்,
எல்லா இன்பங்களையும் தூக்கி பின்னால் போட்டுவிட்டு அல்லாஹ்வே உன்னிடத்தில் நான் வந்து நிற்கிறேன் என்று தக்பீர் கட்டி தொடங்க வேண்டும். நாம் ஓதுகிற சனாவில் தொடங்கி கடைசியாக நாம் ஓதுகிற ரப்பனா ஆத்தினா வரைக்கும் அர்த்தம் தெரிந்து நாம் ஓத வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்முடைய தொழுகையில் இன்பம் லயிப்பு ஏற்படுவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? நாம் ஓதுகிற தக்பீர்கள், தஸ்பீஹுகள், சூறாக்கள் அனைத்திற்கும் நாம் அர்த்தம் மனனம் செய்து கொள்ள வேண்டும். அர்த்தம் தெரியாமல் ஒருத்தர் தொழுகையில் இன்பம் காண்றாருன்னு சொன்னால் அது பெரிய அதிசயம். அப்படி வரதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் கேள்விப்படுவோம். தொழுவார்கள், தொழுகின்ற போது அழுவார்கள். அப்படி அழுவது சாம்பார் நன்றாக கொதிக்கிற போது, அளவு கடந்து கொதிக்கிற போது முட்டைகள் கொப்பளிக்க ஒரு சத்தம் வருமே, அப்படி ஒரு சத்தம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழுகையில் வரும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள். அது அல்லாஹ்வின் மீதான அச்சம். நரகத்தை பற்றி ஓதுகிற ஆயத்துகள் வருகிற போது கண்ணீர் விட்டு அழுவார்கள் அழுவார்கள் அழுவார்கள். பெருமானார் மட்டுமல்ல, சஹாபாக்கள் வலிமார்களுடைய வரலாறுகளிலும் இது காண கிடைக்கிறது. சொர்க்கத்தை பற்றி ஓதப்படுகிற வசனங்கள் வருகிற போது அதன் மீது ஏக்கம் கொள்வார்கள், தாகம் கொள்வார்கள், தீரா காதல் கொள்வார்கள். எப்படியாவது அந்த சொர்க்கத்தை நான் அடைந்து விட வேண்டுமே என்று அந்த சொர்க்கத்தை எண்ணியவர்களாக ஓதுவார்கள். அல்லாஹ் உபதேசிக்கிற இடங்கள் வருகிற போது நிச்சயமாக நான் உன்னுடைய உத்தரவுக்கு கட்டுப்படுகிறேன் ரப்பே, இந்த உத்தரவுகளை எல்லாம் செவியேற்பேன் ரப்பே என்கிற சிந்தனையில் ஆழ்ந்து அதை ஓதுவார்கள். முன்னுள்ள சமுதாயங்கள் அழிக்கப்பட்டதை பற்றி உள்ள வசனங்களை ஓதுகிற போது அல்லாஹ்வே இப்படி நான் உனக்கு மாறு செய்துவிடக் கூடாது, மாறு செய்து அதாபை பெற்றுவிடக் கூடாது என்று பயப்படுவார்கள். சுருக்கமாக சொன்னால், எப்படிப்பட்ட வசனங்கள் ஓதப்படுகிறதோ அப்படிப்பட்ட நிலையில் இருந்து நம்முடைய உள்ளம் துடிதுடிக்க வேண்டும். அர்த்தம் தெரியாமல் நாம் தொழுகிற போது என்ன நடக்கிறது? இமாம் சொர்க்கத்தை பற்றி வாசகங்கள் ஓதிக்கொண்டிருப்பார். நாளை சொர்க்கத்தில் சிறுவர்கள் வைர கற்களை போல, மின்னுகின்ற முத்துக்களை போல வலம் வருவார்கள். அவர்களுக்கு அங்கே பாலாறு ஓடும், தேனாறு ஓடும். சாய்ந்து கொண்டவர்களாக, எந்த பிரச்சனைகளை பற்றிய பயமோ கவலையோ இல்லாதவர்களாக, நிம்மதியானவர்களாக அவர்கள் சொர்க்கத்தை ரசித்து கொண்டிருப்பார்கள். எது சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அது அடுத்த வினாடியே அவரின் வாய்க்கு அருகாமையில் வந்து நிற்கும். என்ன நினைக்கிறாரோ எல்லாமே கிடைக்கும். இப்படிப்பட்ட வசனங்களை எல்லாம் இமாம் ஓதி கொண்டிருக்கும் போது நமக்கு அர்த்தம் தெரியாதனால நாம் என்ன செய்கிறோம்? பேசாமல் நிற்கிறோம், ஏதோ ஒரு சிந்தனைகளில் நிற்போம். அல்லது நரகத்தை பற்றி ஓதி கொண்டிருப்பா, நாளை மறுமையில் இன்னென்ன நரக தண்டனைகள் எல்லாம் உண்டு. சப்பாத்தி கல்லி செடியை முற்கள் நிறைந்திருக்கக்கூடிய நிலையில் அதை நரகவாசியின் வாயில் திணித்து சாப்பிட வைக்கப்படும். அந்த சப்பாத்தி கல்லியிலே உள்ள முட்கள் எல்லாம் அவனுடைய வாயை, கன்னத்தை கிழித்து முகத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கி வெளியே வந்து விடும். சீல் சலங்களால் நாச்சம் பிடித்து நிறைந்திருக்கக்கூடிய குளம் போன்ற ஒரு பகுதியில் அந்த நரகவாசியை கொண்டு நடு நரகத்தில் நிப்பாட்டி வையுங்கள் என்று சொல்லப்படும். தகதகவென கொதித்து கொண்டிருக்கக்கூடிய சீலும் சலமும் நாச்சமும் அவருக்கு தாங்க முடியாத ஒரு வேதனையை கொடுத்து கொண்டிருக்கும். அது அவருக்கு போதாது, அவருடைய தலையிலும் அதை அள்ளி ஊற்றுங்கள் என்று சொல்லப்படும். மலக்குகள் ஊற்றி கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட கொடூரமான வேதனைகள் நிறைந்த நரகத்தை பற்றிய வசனங்கள் வருகிற போது அதன் அர்த்தம் நமக்கு புரிந்தால் உள்ளச்சம் இருக்கும். அந்த அர்த்தம் எல்லாம் தெரியாமல் நாம் நிற்கிற போது இமாம் ஓதிக்கொண்டிருப்பார், நாம் அதிகபட்சம் அதை கேட்டுக்கொண்டிருப்போம், அர்த்தம் தெரியாது. நம்முடைய அமல்களில் நமக்கு லயிப்பு, இன்பம் குறைவாக இருப்பதற்கு இதுதான் முக்கியமான காரணம். எனவே தான் சொல்லுகிறேன், இமாம் ஓதுறது கூட 30 ஜுஸுல எங்கே வேணால் ஓதுவாங்க. நாம் ஓதுவது அதிகபட்சம் ஒரு 10 சூறாக்கள் இருக்குமா? 10 சூறாக்கள் மரணம் செய்தாலே பெரிய விஷயம் தானே. 4 சூறாக்களாவது குறைந்தபட்சம் இருந்தால் நல்லது. ஏன்னா அதிகபட்சம் 4 ரக்காத்துகள் சுன்னத்துகள் நாம் தொழுவோம். அந்த 4 சூறாக்களுக்காவது தமிழிலே நீங்கள் அர்த்தம் படித்து மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால்,
குல் அஊது பிரப்பின் நாஸ் சூரா எல்லோருக்கும் தெரியும். நாம் இப்போ சுன்னத் தொழுகிறோம். தொழுகிற போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன், இந்த ஃபாத்திஹா சூராவுக்காவது நிறைய பேருக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கலாம். ஃபாத்திஹா சூரா ஓதி முடிச்சுட்டு குல் அஊது பிரப்பின் நாஸ் சூரா ஓதுறோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அதை பற்றி அர்த்தங்களை குறித்த பெரிதான கவலையும் ஆர்வமும் நமக்கு இருக்கிறது இல்லை. அதனால் குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ் அல்லாஹ் அக்பர்னு போயிடும். இது நம்முடைய தொழுகை. ஆனால் அதனுடைய அர்த்தம் நமக்கு தெரிஞ்சிருந்தா, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அஊது பி ரப்பின் நாஸ், மக்களின் ரப்பிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மலிக்கின் நாஸ், மக்களின் எஜமானனான அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இலாஹின் நாஸ், மக்களுக்கு பிரச்சகனாக கடவுளாக ஒரே இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஷர்ரில் வஸ்வாஸ், வஸ்வசா ஏற்படுவதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். வஸ்வசா என்றால் ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க முடியாமல் தடுமாறுறது. நமக்கு பல நேரங்களில் அப்படி தான் மனசு இருக்கும். இந்த வஸ்வசா இருக்குதே மனநோய் என்று தமிழில் சொல்லலாம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய தன்மைகளை எல்லாம் கூறிவிட்டு முதலில் பாதுகாப்பு தேடச் சொல்வது எதை பற்றி? ஹன்னாஸ் என்கிற ஷைத்தான்கள் உள்ளத்தில் ஏற்படுத்துகிற வஸ்வசாக்களில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லதி வஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், அந்த ஹன்னாஸ் என்கிற ஷைத்தானின் வகையை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். மக்களுடைய உள்ளங்களில் வஸ்வசாவை ஏற்படுத்தக்கூடிய, அசூசையை ஏற்படுத்துகிற ஹன்னாஸ் என்கிற ஷைத்தான் வகையிடம் இருந்து அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மினல் ஜின்னதி வன்னாஸ், ஜின்களிடமிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன். தீய மக்களிடமிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன். அந்த சூறாவுடைய அர்த்தத்தை சுருக்கமாக சொன்னால், மக்களின் இரட்சகனாகிய எஜமானனாகிய ஒரே இறைவனாகிய அல்லாஹ்விடத்தில் மனதில் வஸ்வசா ஏற்படுத்துகிற ஷைத்தான்களிடமிருந்து, ஹன்னாசுகளிடமிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். கெட்ட ஜின்களிடமிருந்து பாதுகாப்பு கேட்கிறேன். கெட்ட மனிதர்களிடமிருந்து பாதுகாப்பு கேட்கிறேன். இது அந்த சூறாவுடைய அர்த்தம். இப்போது அந்த அர்த்தத்தை அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த பக்கம் பாருங்கள். நமக்கு உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம். அந்த பிரச்சனைகள் ஒன்று யார் மூலமாக வரும்? கெட்ட மனிதர்கள் மூலமாக வரும், அல்லது கெட்ட ஜின்கள் மூலமாக வரும், அல்லது கெட்ட ஷைத்தான்கள் மூலமாக வரும். இந்த மூணை கடந்து வேறு வகையில் பிரச்சனைகள் மனிதனுக்கு வருவதற்கு அறவே வாய்ப்பில்லை. அறவே வாய்ப்பில்லை. உங்களுக்கு நீங்கள் என்ன கஷ்டம் சொன்னாலும் சரி, கடையில் கடன் ஆகிடுச்சா, நாம் இருக்கிற முடிவில் ஏதோ தப்பாக இருக்குன்னு அர்த்தம். முடிவு தப்பாக போகுதுன்னா அந்த வஸ்வசா, ஹன்னாஸ் என்கிற ஷைத்தான்கள் உருவாக்கிற வஸ்வசாவால் தான் மனிதன் முடிவெடுக்கிற போது தடுமாறுகிறான். இதனால ஐயா இருக்கும். அல்லது உங்களுக்கு குடும்பத்தில் வேறு ஏதாவது ஷைத்தானி பிரச்சனை, சிஹிர் பிரச்சனை, சூனிய பிரச்சனை இருக்குதா, அது கெட்ட மனிதர்களிடத்திலிருந்து ஏற்படும். அல்லது மனிதர்களாலேயும் இல்லை, என் சொந்த முடிவுனாலேயும் இல்லை, ஏதோ வகையில் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா கெட்ட ஷைத்தான்கள்னால பாதுகாப்பு வரும். அதனால தான் நம்ம குர்ஆன் ஓதும்போது கூட அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஆரம்பிக்கிறோம். குல் அஊது பிரப்பின் நாஸ் சூராவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்ட போது அல்லாஹ் தஆலா இறக்கி கற்றுக் கொடுத்தான். அப்போது உலகத்தில் நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் தீர்வு கிடைக்கக்கூடிய, ஒரே இடத்தில் தீர்வு கிடைக்கக்கூடிய சூரா குல் அஊது பிரப்பின் நாஸ். அதை ஓதுகிற போது முழுமையான அர்த்தம் தெரிந்து ஓதினா நம்ம தொழுகை எவ்வளவு லைப்பாக இருக்கும், எவ்வளோ கவனமாக கேட்போம் இல்லையா? ஒரு கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க போகிறோம். ரொம்ப நாளாக நம்ம வீட்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வைங்களேன், கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க போகிறோம். வர்றார், மனு ஒவ்வொருத்தர்கிட்டையாக வாங்குறார். எல்லாத்தையும் வாங்கி இப்படி வாங்கி கொடுத்துக்கிட்டு போகிறாருன்னா, நம்மள்கிட்டையும் வாங்கி கொடுத்தாலும் நமக்கு மனசில் கவலை இருக்கும். ஏன்னா நம்மள்கிட்ட வாங்கி என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு அவர் ஒரு வார்த்தை கேட்டு, நாம் ரொம்ப நாளாக கஷ்டப்படுறோம், எங்கள் தெருவில் இப்படிலாம் பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் சரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் அப்படியா நிச்சயமாக நான் சரி பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. உடனே அவருடைய அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு, இப்போ அது என்ன பிரச்சனை பார்த்து சரி பண்ணி கொடுப்பா இப்படி சொல்லிட்டு போனார்னா நமக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை சரி செஞ்சு கொடுக்கலன்னா கூட அவர் நம்மளை கவனம் எடுத்திருக்கிறார், நம்மள்கிட்ட பிரச்சனைகளை முழுமையாக வாங்கி இருக்கிறார். அதனால் நிச்சயமாக நமக்கு இது சரியாகும் நம்ம நம்புகிறோம்ல. அந்த மாதிரி தான்
அர்த்தம் தெரியாமல் நம்ம குல் பிரபின் நாஸ் சூராவை ஓதுறது அர்த்தமே தெரியல, அல்லாஹ்விடத்தில் நாம் ஒப்படைக்கிறோம். ஆனால் அதுவே அர்த்தம் தெரிந்து நாம் ஓதுகிற போது ஏற்படுகிற 2 பலன்கள் என்ன? ஒன்று, அந்த தொழுகையில் 100% நம்ம கவனத்தோடு நிற்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இரண்டாவது, அந்த அர்த்தம் புரிந்து கேட்பதினால் நம்முடைய பிரச்சனைகளை அல்லாஹ்விடத்தில் எப்படி தெரிவிக்க வேண்டுமோ அப்படி தெரிவித்திருக்கிறோம், எனவே அது நிச்சயமாக சரியாகும் என்பது 2வது பலன். இது நமக்கு முக்கியம். நம்முடைய ஈமானை சரி செய்ய நம்முடைய அமல்களை சரி செய்யணும். நம்முடைய அமல்களை சரி செய்ய அதை இன்பமானதாக மாற்றணும். இன்பமானதாக மாற்றுவதற்கு அதனுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் நாம் பரிசுத்தமாக்கணும். பரிசுத்தமாக்குறதுக்கு தான் எதை செஞ்சாலும் அர்த்தம் தெரிந்து நாம் ஓத வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். இது நாம் செய்ய வேண்டிய முதலாவது விஷயம். இரண்டாவது, இப்போ நம்ம சொன்னதையெல்லாம் வச்சு நம்ம அதுபடி நடந்தோம்னா நம்முடைய அமல்கள் எல்லாம் பரிசுத்தமாயிடுச்சு. இரண்டாவது, நம்முடைய குடும்பத்தாருடைய ஈமானை பலப்படுத்துதல். நம்முடைய ஈமானை பலப்படுத்துதல் மட்டும் நம்ம மேலே கடமை இல்லை, நம்முடைய குடும்பத்தாருடைய ஈமானை பலப்படுத்துவதும் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய கடமை. நம்முடைய குடும்பத்தாருன்னும் போது குறிப்பாக நாம் பேச வேண்டி இருக்கிறது நம்முடைய மகன் மகள்களை பற்றி பேச வேண்டியது இருக்குது. ஏனென்றால் காலம் படுமோசமாக போய் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு காலைக்கு கூட ஒரு பெண்மணியிடத்தில் பேச வேண்டி இருந்தது. தன்னுடைய குடும்ப கஷ்டங்களை சொன்னார். ஆனால் அவருடைய கணவர் முஸ்லீம் இல்லை. 12 வருடங்களுக்கு முன்பு அவர் காதலித்து திருமணம் செய்த போது இந்துவாக இருந்தார், இப்போதும் இந்துவாகவே இருக்கிறார். இவர் முஸ்லீமாக இருந்தால் இப்போதும் முஸ்லீமாகவே இருந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், கண்ணீர், பிள்ளைகளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது என்று அவருடைய குறைகளை சொல்லுகிறார். இப்போது நான் முஸ்லீமாக இருந்துக்கிறேன், மற்றவர்கள் முஸ்லீமாக இருக்கிறத பற்றி எனக்கு பெரிதான அக்கறையோ கவலையோ இல்லை என்றிருந்தால் நாமளும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. இது திருக்குர்ஆன் நமக்கு கூறுகிற ஒன்று. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ சாஹிபதிஹி வ பனி, கிட்டத்தட்ட நரகத்திற்கு சென்று விடுவார் என்று கணிக்கப்படுகிற முஸ்லிம்கள் அவர்களுடைய குடும்பத்தார்களே நாளைக்கு மஹ்ஷரில் அவரை விட்டு மறைந்து தான் இருப்பார்கள், ஒளிந்து கொண்டிருப்பார்கள் என்று திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். மஹ்ஷர் மைதானத்தில் நிற்கிறோம், கேள்வி கணக்கு இன்னும் முடியலை. கேள்வி கணக்குக்காக வேண்டி ரேஷன் கியூவில் நிற்கிற மாதிரி இன்னும் நிற்கிறோம். நமக்கு பொருள் கிடைக்குமா இல்லையான்னு தெரியல. கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்படலை. ஆனால் மக்களுக்கெல்லாம் தங்களுடைய வாழ்க்கை பற்றி நன்றாக தெரியும். என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, நான் எப்படி வாழ்ந்தேன்னு நமக்கு தெரியும். அதை வச்சு ஓரளவுக்கு கணிக்க முடியும். நாம் ஜெயிக்க முடியுமா அல்லது அல்லாஹ்வுடைய கோப பார்வை நமக்கு கிடைச்சிருமான்னு மக்கள் எல்லாம் ஒரு அளவுக்கு கணிப்பாங்க. அப்படி தன்னை பற்றி கணிப்பது போலவே தன்னுடைய குடும்பத்தாரை பற்றியும் கணித்து கொள்வார்கள். கணித்து கொண்டு இவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை, நரகத்திற்கு செல்ல வாய்ப்புண்டு என்று தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருத்தரையே முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள விட்டு ஓட ஆரம்பிச்சிருவாங்களாம். எதுக்கு? கேள்வி கணக்குக்கு போய் நிற்பான், நன்மை பத்தலைன்னு ரிசல்ட் வரும், நேராக எங்கே வருவான்? நம்மள்ட்ட தான் வருவான். நம்மள்கிட்டயே கம்மியாக இருக்குது, நாமளே ஜெயிப்போமா இல்லையான்னு தெரியல. இந்த சூழ்நிலையில் அவனுக்கு நம்ம நன்மை கொடுக்க முடியாது. இந்த அவனுக்குன்னு சொல்கிறது தூரமான நண்பன் இல்லை, சொந்தக்காரன் இல்லை, உடன் பிறந்த அண்ணன் தம்பியை, தான் பெற்றெடுத்த பிள்ளையாக இருந்தாலுமே, தந்தை கூட விடுங்க, தாயுடைய பாசம் எவ்வளோ முக்கியமானது இல்லையா? அவனை பார்த்து அவனை நீ பெற்றெடுத்த தாயும் ஓடி ஒளிவாள் என்று திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். தாயே உங்களுக்கு உதவலைன்னா வேறு யார் உதவ போகிறா? ஆனால் அவர் போகிறாரு நரகத்துக்கு, அவர் மட்டும் போக மாட்டார். உண்மையிலே அவர் வாழ்க்கையிலே வழிகெடுவதற்கு அவர் மாத்திரமே காரணமாக இருந்தால் அவர் நரகத்திற்கு செல்வார். அவர் உலகத்தில் தவறு செய்கிற போது கண்டிக்காத பெற்றோராக இருந்திருந்தால் அல்லது அவருக்கு ஒத்துழைப்பு தரும் விதமாக பெற்றோரும் வாழ்ந்திருந்தால் அவர் போறவர் இவங்களையும் சேர்த்து இழுத்துட்டு போயிடுவார். போய் நிற்பார் உலகத்தில், நீ செஞ்ச நன்மை பத்தலை, பாவங்கள் நிறைய செஞ்சிருக்கிற, மற்றவர்களை துன்புறுத்தி இருக்கிற, நிறைய ஊதாரித்தனமாக செலவு செஞ்சிருக்கிற, போதைப் பொருட்களுக்கு அடிமையாய் வாழ்ந்திருக்கிற, முஸ்லீம் அல்லாத பெண்ணோடு நீ வாழ்ந்திருக்கிற, இதெல்லாம் காரணம் எதுக்கு? நீ நரகத்துக்கு போகிறதுக்கு முடிவாயிடுச்சா? அவர் செய்த இந்த காரியங்களுக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஆதரவாக பெற்றோர் இருந்திருந்தால் இவர் சொல்லுவார்,
ஆமாம், நான் ஊதாரித்தனமாக செலவு பண்ணேன், எனக்கு அவ்வளோ காசு கொடுத்தவங்க என்னுடைய பெற்றோர். நான் போதையில் மிதந்தேன், அதற்கு அடிமையாகிவிட்டேன் என்று தெரிந்தும் கூட என்னை வெறுத்தொதுக்கி திருத்த முயலாத எனது பெற்றோரும் இதற்கு ஒரு காரணம். நான் முஸ்லீம் அல்லாத பெண்ணோடு தான் வாழ்ந்தேன், அது ஹராம் தான் நான் செய்தேன், என்னை நினைத்திருந்தால் என்னுடைய பெற்றோர் தடுத்திருக்கலாம், திருத்தி இருக்கலாம், செய்யாமல் விட்டார்கள், அவர்களையும் என்னோட அனுப்புன்னு அவங்க கேட்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாளைக்கு நரகத்திற்கு செல்லக்கூடிய பிரிவினர்களில் ஒரு பிரிவினர் இப்படியும் இருப்பார்கள். அவங்கள்ட்ட நல்ல அமல்கள் இருக்கும், பாவங்கள் ரொம்ப குறைவாக இருக்கும், மீசான் தராசில் தேவையான நன்மை இருக்கும், அது தனிப்பட்ட வாழ்க்கையில். ஆனால் குடும்பத்தை பார்த்து கொள்ளுகிற வகையில் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தாரை திருத்தாமல் விட்ட குற்றத்திற்காக நரகத்திற்கு செல்லக்கூடிய வகையில் ஒரு பிரிவினர் தனியாக இருப்பார்கள். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குடும்ப கட்டமைப்பு விஷயத்தில் ரொம்ப வலியுறுத்தினாங்க. நான் தொழுகிறேன், நான் பெரும்பாவம் செய்கிறதில்ல, அந்த நிம்மதியில் நீங்கள் ஒருபோதும் இருக்காதீர்கள். நிறைய பெண்களுடைய ஸ்டேட்மெண்ட் இப்படி இருக்குது. என் கணவர் குடிக்கிறார், சொல்லலாம்லம்மா நீங்கள், நான் ஒரு தடவை சொன்னேன், 2 தடவை சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறார். அடம்பிடித்து சொன்னால் கேட்பார், அடம்பிடிப்பதற்கு பெண்கள் தயார் இல்லை. ஏமா நீங்கள் கேட்கலாமே. ஒரு பெண்மணி சொன்ன வாசகத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என் கணவர் டெய்லி குடிப்பார் ஹஸ்ரத், ஆனால் என்றைக்குமே என்னையே என் பிள்ளைகளையே தொந்தரவு பண்ணதெல்லாம் இல்லை. பகல் முழுக்க தொழுகையாளி, நல்ல தொழுகுவார், சதக்காக்கள் செய்தவர், நிறைய நன்மையான காரியங்களை செய்தார். இரவு நேரத்தில் உறங்குவதற்கு முன்னால் தான் குடிப்பார், அது ரொம்ப கம்மியான அளவு தான் குடிப்பார். காலையில் எழுந்து தன்னுடைய வேலைகளை சகஜமாக பார்ப்பார். எங்களுக்கெல்லாம் எந்த தொந்தரவுமே தந்ததில்லை. அப்புறம் ஏன் நான் அவர்கிட்ட போய் தொந்தரவு பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. மதுவை பொறுத்தவரை, போதையை பொறுத்தவரை அதற்கு அளவு நிர்ணயமே கிடையாது. ஒரு சொட்டாக இருந்தாலும் ஹராம் தான். நமக்கு தொந்தரவு தரவில்லை என்பதற்காக நம்முடைய குடும்பத்தார் பாவம் செய்வதை அனுமதிப்பது என்பது ரொம்ப சகஜமாக நடக்கக்கூடிய ஒன்று. இன்னொரு தாயார், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், பிரபலமான ஒரு முஸ்லீம் பெண் தன்னுடைய மகன் முஸ்லீம் அல்லாத ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வந்தபோது அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டவர். ஏற்றுக்கொண்டு சொன்னால், நீ உன் பாதையில் போ, அந்த புள்ள அவங்க பாதையில் போகட்டும். கல்யாணங்கிறது இரு மனம் ஒத்து வாழ்கிறது தானே ஒழிய இதில் இரு மதங்களுக்கு வேலை இல்லை என்று பெற்றோரே இதை அனுசரிக்கிற சகஜமான சூழ்நிலை சமீப காலங்களில் அதிகரித்திருக்கிறது. நம்முடைய ஏரியாக்களில் கூட இது அதிகமாகி இருக்கிறது. இது ஆபத்தான போக்கு. நாளைக்கு நரகத்திற்கு போனாலும் அவன் தானே போகான்னு அம்மா மகனை பற்றி நினைக்க முடியாது. அம்மாவை இழுத்து செல்வதற்கான பவர் அந்த பையனுக்கு கிடச்சி போயிடும் கடைசி நேரத்தில். எனவே நாம் 2வது செய்ய வேண்டியது நம்முடைய பிள்ளைகளுடைய ஈமானை பலப்படுத்துவதற்கான முயற்சியில் நாம் செய்யணும். ஆனால் அதில் ஒரு சின்ன ஆலோசனையாக உங்களுக்கு சொல்வது, உங்களுடைய பிள்ளைகள் 15 வயதிற்கு உட்பட்டவர்களாக இப்பொழுது இருந்தால் தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளை மார்க்க கல்வி படிப்பதற்கான மதரசாக்களில் சேர்த்து முயற்சி செய்யுங்கள். வருமானம் குறைவு, எதிர்காலத்தில் வேலை வாய்ப்பு குறைவு, நிறைய நஷ்டங்கள் இருக்கின்றன. ஆனால் ஒரு பெரிய லாபம் இருக்கிறது. இந்த உலகத்தில் குறைந்தபட்ச அறநெறியோடு ஒழுக்க நெறியோடு உங்களை பிள்ளையை வாழ வைப்பதற்கான வழி அதுதான். உங்களுடைய பிள்ளைகளை அரபு கல்லூரிகளிலே சேர்த்து ஹாஃபில்களாக, ஆலிம்களாக ஆக்க முயற்சி செய்யுங்கள். இல்லை என்றால், அதற்கு முழுமனதாக உங்களுக்கு பிரியம் இல்லை என்றால், குறைந்தபட்சம் அவர்களை நல்ல ஒரு பட்டதாரிகளாக ஆக்குங்கள். திரும்ப திரும்ப ஆட்டோ ஓட்டுறது, திரும்ப திரும்ப சில்லி கடை போடுறது, திரும்ப திரும்ப பட்டறை வச்சு உட்கார வைக்கிறது. நான் திரும்ப சொல்கிறேன், இந்த தொழில்களை நான் குறைவாக சொல்லவில்லை, இந்த தொழில் செய்பவர்களை நான் குறைத்து மதிப்பிடவில்லை, இழிவுபடுத்தவில்லை. எத்தனை காலத்திற்கு நமது தலைமுறை இந்த தொழில்களை சார்ந்தே இருக்க போகிறது. நம்முடைய மகனும் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு கம்ப்யூட்டரில் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு மற்றவங்கள வேலை வாங்கிக்கிட்டு மேனேஜர்களாக வர வேண்டும் என்கிற ஆசை நமக்கு வேண்டாமா? சச்சார் கமிட்டியில் இருந்து எத்தனையோ கமிட்டிகள் சொல்லிவிட்டன. இந்தியாவில் ஆக தாழ்ந்த சிறுபான்மையினர் என்று மதிப்பிடப்படுபவர்களை விட முஸ்லீம் கம்யூனிட்டியில் படிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அவங்களுடைய ஆதங்களை கொட்டி தீர்த்துட்டாங்க. நாம் அது விஷயம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. நம்முடைய சமுதாயத்தில் நிறைய வக்கீல்கள் வர வேண்டும். இப்போ ஒரு சிறப்பு பேச்சாளருக்கு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல படித்த ஜட்ஜை கூப்பிட்டு சிறப்புரை பேச வைக்கலான்னு
தேடி பார்த்தீங்கன்னா மொத்தமே 3 பேர் தான் இருக்கிறாங்க. தமிழ்நாடு அளவில் நீதித்துறையில் இருக்கக்கூடிய மெத்த படித்த நீதி அரசர்கள் 3 பேர் தான். தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே நிகழ்ச்சி வச்சு ஒரு கல்வியாளரை கூப்பிடணுன்னாலும் அந்த 3 பேர்த்தில் ஒரு ஆளை தான் கூப்பிடணும். இந்தியாவில் பெரும் பெரும் வழக்குகளை முஸ்லிம்கள் சார்பாக வாதாடுவதற்கு கபில் சிபல் என்கிற ஒரே வக்கீல் தான் இன்னைக்கும் இருக்கிறார். பாபரி மஸ்ஜித் பிரச்சனையில் ஆரம்பித்து முத்தலாக்கு தடை, அதுக்கு பின்னாடி என்ஆர்சி வந்தது அந்த நேரத்தில், அதுக்கு பின்னாடி இன்னும் எத்தனையோ வழக்குகள் நமக்கு இருக்குது. இது எல்லாத்துக்குமே வாதாடுறதுக்கு வக்கீல் இருக்காருன்னா ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு, கபில் சிபல். அவருக்கும் வயசு ஆயிடுச்சு. எவ்வளவு நாளைக்கு இன்னும் அவரையே நாம் வைத்து பாதுகாத்து கொண்டு இருக்க முடியும்? அடுத்தடுத்து பிரபலமான வக்கீல்களை, நீதித்துறையில் கைதேர்ந்தவர்களை, மருத்துவத்துறையில் கைதேர்ந்த படிப்பாளிகளை இந்த சமுதாயம் உருவாக்க வேண்டாமா? அப்படி செய்தால்தான் எதிர்காலத்தில் நம்முடைய பொருளாதாரத்தையும் ப்ளஸ் நம்முடைய பிள்ளைகளுடைய ஒழுக்கத்தையும் நாம் காப்பாற்ற முடியும். இல்லை என்றால் நம்முடைய இந்த ஈமான் இன்னமும் பலகீனப்பட்டுத்தான் போகும். அதற்கு நாம் வாய்ப்பு கொடுத்து விடக்கூடாது. ஒரு புறம் நாடு மோசமாகி கொண்டே போகிறது, இன்னொரு புறம் நமது கல்வித்தரம் குறைந்து கொண்டே போகிறது. நான் ஒரு சின்ன உங்களுடைய பரிசோதனைக்காக நான் ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். சேலத்துக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய பரக்கத் செஞ்சுருக்கிறான். பொதுவாகவே எங்களுடைய மூத்த உஸ்தாத்மார்கள் சொல்லுவாங்க, சேலத்தில் நிறைய வலிமார்களுடைய நடமாட்டம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. அதனால் தானோ என்னவோ பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொள்கை குழப்பவாதிகள் கூட மற்ற ஊர்களில் காலூன்றிய அளவிற்கு சேலத்தில் இருக்க மாட்டாங்க. சேலம் மிதமான போக்குடைய ஊராகவே இப்போ வரைக்கும் இருக்குது. இது அல்லாஹ் செஞ்ச கிருபை. இப்போ நம்முடைய பிள்ளைகள் முழுக்க அரபி சட்டதிட்டங்களை படித்து ஆஃபில் ஆலிமாக ஆக வேண்டுமா? 3-4 பிரபலமான அரபு கல்லூரிகள் நம்முடைய ஊர்லேயே இருக்கு. இல்லை, என்னுடைய பிள்ளை நல்லா படித்து பட்டதாரி ஆகணும், அரசு அதிகாரி ஆகணும் முயற்சி செய்கிறீங்களா? நம்முடைய ஊரில் அதற்காக பாடுபடக்கூடிய எத்தனையோ கல்வியாளர்கள் இருக்கிறாங்க. நிறைய பேர் உதாரணமாக சொல்ல முடியும். என் பிள்ளை 10வது படிக்குதுங்க, என் பிள்ளை +2 படிக்குதுங்க, அடுத்து நான் என்ன செய்யலாம் அப்படின்னு மற்ற ஊர் மக்கள் யோசிச்சாங்கன்னா நிறைய பேர் தேடி கண்டுபிடிக்கணும். ஆனால் இங்கே சேலத்தில் ஆலோசனை வழங்குறதுக்கு 24 மணி நேரமும் கதவை திறந்து காத்திருக்கக்கூடிய கல்வியாளர்கள் இங்கே இருக்கிறாங்க. அதுக்கும் வழிகாட்டல் இருக்கிறது. இல்லை, எனக்கு 2மே வேணும், படிப்பும் வேணும், ஆலிமாவும் ஆக்கும், ஆலிமாவாகவும் ஆக்கணும் அப்படின்னா அதற்கான மதரசாக்களும் சேலத்திலே நிறைந்திருக்கின்றன. அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளுக்கான எல்லா வகையான கல்வி கதவுகளும் திறந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்பவும் நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வித்தரம் குறைஞ்சிருக்குன்னா இது நம்முடைய மெத்தன போக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய ஈமானையும் வலுப்படுத்தி நம்முடைய பிள்ளைகளுடைய பொருளாதாரத்தையும் பட்டங்களையும் கல்வி ஒழுக்கங்களையும் பலப்படுத்தி பலமான ஈமான் உள்ள மக்களாக, அமல்கள் நிறைந்த மக்களாக அடுத்த ரமதானிற்குள் நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.